வணக்கம் மக்களே, இது உங்க தமிழ் டெக் டியூட்டோரியல்ஸ். இது நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரீஸோட அடுத்த வீடியோ. பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம பைத்தானில் எல்லாமே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் இஸ் த வெரி பேசிக் ஃபங்க்ஷன். நம்ம அவுட்கம் உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். print hi how are you. ஸோ இங்கே பிரிண்ட்டுங்கிறதுக்குள்ள நான் டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன கொடுக்குறனோ டபுள் கொட்டேஷன் எது கொடுக்குறோம் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். சின்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும், நான் எது கொடுத்தாலும் அதை அப்படியே அதாங்க பிரிண்ட் ஆகும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் மீ லைக் ஹாய் ஹவ் ஆர் யூ. சரி, இதே நான் வேற மாதிரி இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா லைக் பிரிண்ட் ஆஃப் 5 நான் கொடுக்குறேன். இப்போ 5ங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்பர். இது நான் டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளே கொடுக்கல. டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தேன்னா அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும், அப்பவும் அது 5 தான் பிரிண்ட் பண்ணும். பட் இந்த டைம் நான் டபுள் கொட்டேஷன் இல்லாமல் டேரெக்டாக 5 மட்டும் கொடுக்குறேன். இது என்னவா எடுத்துக்கணும், இது இன்டீஜராக ட்ரீட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா ஜஸ்ட் 5ங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ ஹூஸ் வேல்யூ வில் பி கெப்ட் ஆன் சேஞ்சிங். ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரு நிலைப்பாடாக இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு தேவைக்கேற்ப அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வேரியபிள். ஒரு டிபிக்கல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேரியபிள் இஸ் மஸ்ட். சரிங்களா? சரி, இங்கே நான் சொல்லியிருப்போம் யூஸ்வலாக அப்படி பண்ணுவோம், டேட்டா டைப் கொடுத்துருப்போம், ஒரு வேரியபிள் நேம் கொடுப்போம். பட் பைத்தானில் நம்ம டிக்ளரேஷன் கொடுக்க தேவையில்லை, எந்த டேட்டா டைப்புன்னு ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் பைத்தானோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம சொல்லியிருப்போம் இதைத்தான் ஒரு லைக் added advantage of Python அப்படின்னு சொல்லியிருப்போம். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ a ஈக்குவல் டு 5, இதில் ஏங்கிறது எனக்கு வேரியபிள் நேம், அதுக்கு ஒரு வேல்யூ 5 நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஏங்கிற வேரியபிள் இப்போ 5ங்கிற ஒரு இன்டீஜர் நம்பரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. இது எப்படி நான் பிரிண்ட் பண்ண முடியும்? ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் a நான் கொடுத்தேன் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பிரிண்ட் பி 5. ஸோ இதே a ஈக்குவல் டு நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஹை நான் கொடுத்தேன்னா பிரிண்ட் ஏ கொடுத்தேன்னா அது ஹைங்கிற ஸ்ட்ரிங் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகுது. தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ இன்புட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். எதனால சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு யூசர்கிட்ட ரன் டைமில் இன்புட் கெட் பண்ணணும். ஓகேயா? அப்படிப்பட்ட வேலையில் நீங்கள் இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் இந்த இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் யூஸ் இன்ட் ஆஃப் இன்புட்னு யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோட் ஆஃப் இன்புட்னு யூஸ் பண்ணலாம். இப்போ இன்ட் ஆஃப் இன்புட்னு யூஸ் பண்ணும்போது இட் வில் அக்செப்ட் இன்டிஜர் ஆஸ் லைக் இன்புட்டாக எடுத்துக்கும். ஃப்ளோட்னு கொடுக்கும்போது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை மட்டும் அதை இன்புட்டாக எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்படின்னு பார்ப்போம் அது இம்ப்ளிமெண்டேஷன். தேர் வி கோ. a equal to input of என்ட்ர வேல்யூ நான் கொடுக்குறேன். இப்போ ஏங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு, அதுக்கு இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணது என்ன பண்ண போது இது ரன் டைம்ல எனக்கு கேட்கும் என்ட்ர வேல்யூ. ஓகேயா? நான் வேல்யூ என்டர் பண்ணாலும் அதை நான் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்றதுக்கு கண்டிப்பான பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ நான் கொடுக்குறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணனா இட் ஆஸ்க்ஸ் மீ ரைட். ஸோ ஹாய் நான் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வேல்யூ எனக்கு ஹாய்னு அவுட்புட் வருது. ஸோ திஸ் இஸ் த இன்புட் ஃபங்க்ஷன். ரன் டைம்ல இன்புட் வாங்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் operators. So the operators are arithmetic operator, assignment, comparison, logical, identity and membership. So இதெல்லாம் தான் நம்ம பைத்தானோட ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இதில் arithmetic, assignment, comparison, logical இதெல்லாம் நார்மலாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த ஐடென்டிட்டி அண்ட் மெம்பர்ஷிப் சம்திங் இஸ் நியூ இன் பைத்தன். ஸோ இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யோ arithmetic. arithmeticல ஸோ யூஸ்வலாக இருக்கிற ப்ளஸ் மைனஸ் ஸ்டார் ஸ்லாஷ் மாடுலஸ் இது எல்லாமே உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் ஆப்ரேஷன். ஸோ அது போகலாக நம்மகிட்ட எக்ஸ்பனன்ஷியல் ஆப்ரேட்டர் இருக்குது, அந்த டபுள் ஸ்டார் இருக்கிறதா. இது என்னன்னா பவர் ஆப்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். 2 power 3, 4 power 5 அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது எக்ஸ்பனன்ஷியல் ஆப்ரேட்டர்ஸ். டபுள் ஸ்லாஷ் ஃப்ளோர் டிவிஷன். ஸோ நார்மல் டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூக்கு அசைன் பண்ணுறது. ஓகேங்களா?
அதைத்தான் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். ஸோ இங்கே ஈக்குவல் டு செட் வித் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் தென் ப்ளஸ் ஈக்குவல்ஸ். ஸோ ப்ளஸ் ஈக்குவல்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு வேல்யூ ஒரு அடிஷன் பண்ணி அந்த வேல்யூவை சேம் வேல்யூவை சேவ் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ ஏல வந்துட்டு 5 இருக்குது அப்படின்னா அந்த 5வே திரும்பி அதோட ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை அதே ஏல சேவ் பண்ணி வைக்கிறது. இதுதான் ப்ளஸ் ஈக்குவல்ஸ். ஸோ இது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அதே தான் மைனஸ் ஈக்குவல்ஸ், சப்ராக்ஷன் அசைன்மெண்ட், ஸ்டார் ஈக்குவல்ஸ், ஸ்லாஷ் ஈக்குவல்ஸ், பர்சன்டேஜ் ஈக்குவல்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட் அசைன்மெண்ட் ஆஸ் வெல். நெக்ஸ்ட் இஸ் கம்பேரிஷன். கம்பேரிஷன் அப்படின்னா ரெண்டை கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ கூட அதோட ஈக்குவாலிட்டி செக் பண்ணுறோம். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்குங்க. அசைன்மெண்ட் என்ன பண்ணுறோம், அதை அசைன் பண்ணுறோம் யூசிங் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். கம்பேரிஷன்ல நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் இதை ரெண்டு வேல்யூஸை, லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூஸும் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த கம்பேரிசன். 5 டபுள் ஈக்குவல்ஸ் 5 அதை தான் நம்ம சொல்லுவோம். இதோட ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும், ஆல்வேஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது டபுள் ஈக்குவல் டு, இது எதுக்குன்னா இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஈக்குவல் டு, இது எல்லாமே உங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் பார்த்துருப்போம். இதோட ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் இருக்கும். தட் கம்ஸ் லாஜிக்கல். லாஜிக்கலுங்கிறது என்னன்னா, ஸோ லாஜிக்கலாக திங்க் பண்ணி அந்த வேல்யூஸ் வந்துட்டு கம்பேர் பண்ணுறது. அகைன் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இதில் அண்ட் ஆர் நாட் இருக்கு. அண்ட்னா ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, எனக்கு ரிசல்ட் வந்து ட்ரூவாக வரணும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேயா, அது வந்துட்டு அண்ட்னு சொல்லுவோம். ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னா எய்தர் ஆர், இது இல்லைன்னா அது. ஸோ நாட்டுங்கிறது என்ன, அதுக்கு சொல்றதுக்கு அப்படி ஆப்போசிட்டா வரதான் நாட் ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ உங்க ஃபேக்கல்ட்டி வந்து சொல்றாங்க, நீங்க நாளைக்கு வரும்போது இன்டர்னல் படிச்சுட்டு வரணும் அண்ட் ரெக்கார்டு எழுதிட்டு வரணும். இந்த ரெண்டு கண்டிஷனுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன் ஆர், எய்தர் படிச்சுட்டு வாங்க இல்லை எழுதிட்டு வாங்க, இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று. ஓகே, நாட்டுங்கிறது என்ன, நம்ம பண்றதுதான், ரெண்டுமே பண்ணாம போவோம். ஐடென்டிட்டி இஸ் அண்ட் நாட் இஸ். அகைன் எங்கிட்ட லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு, அதுல வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ அதுல இருக்குதா இல்லையான்னு செக் பண்றதா இஸ் அண்ட் நாட் இஸ். அகைன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரும் அதே தான், இன் அண்ட் நாட் இன். உங்களால ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எங்கிட்ட இருக்கு, அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம்ல நான் ஒரு நேமை மட்டும் செக் பண்ணணும், லைக் ஃபைண்ட் மாதிரி. ஓகே, நான் ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் கொடுக்குறேன், அந்த நேம் வந்துட்டு கிவன் லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்றது தான் இந்த ஐடென்டிட்டி அந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் ஆர். ஸோ இதை பத்தி இம்ப்ளிமெண்டேஷன்ல பார்ப்போம். ஸோ இப்போ எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் ஒரே ப்ரோக்ராமில். லெட்ஸ் see how we can do that. எனக்கு அதில் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் 7 வச்சுருக்கேன், சாரி ஒரு வேரியபிள் ஏ, அதோட வேல்யூ 7. another வேரியபிள் பி, அதோட வேல்யூ 2. இப்போ எல்லா ஆப்ரேட்டரும் இதை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சே அடிஷன் எப்படி பண்ண முடியும், say that print of sum of a plus b. நான் கொடுத்தா என்ன ஆகும், இந்த 7ம் 2ம் ஆட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் இப்போ ரன் பண்ண போகிறதில்ல. ஸோ எல்லா ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணிப்போம், வச்சுட்டு ஒட்டுக்க ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சப்ராக்ஷன். அகைன் print of subtraction a plus a minus b. இதை மொத்தத்துக்கு பண்ண போகிறோம் மல்டிப்ளிகேஷன். அகைன் print statement multiplication a star b and division. Same thing for floor division. நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும். இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மாடுலோ ஃபைனலி. ஓகே, இந்த பவர். ஓகே, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ ஏக்கு வந்து 7 இருக்கு, பிக்கு வந்து 2 இருக்கு. ஸோ நான் டிஃப்ரெண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு அடிஷனுக்கும், செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சப்ராக்ஷன், அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், மாடுலஸ் அண்ட் பவர். இது நான் புட் டுகெதராக ரன் பண்ணும்போது யூ குட் சி சம்மில் 9 இருக்கு, சப்ராக்ஷனுக்கு 5 வந்துருக்கு, 7
plus 2 is 9. 7 minus 2 is 5. 7 into 2, 14. And division பார்த்தீங்கன்னா 7 divided by 2. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூவை நீங்கள் டிவிஷனில் பார்க்க முடியும். அதே நான் ஃப்ளோர் டிவிஷனில் சேம் வேல்யூ நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு அங்கே ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வருது. ஸோ நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்டில் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஃப்ளோர் டிவிஷனும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் வரும். ஸோ மாடுலஸ் obviously அது ரிமைண்டர் என்ன வேல்யூ அதை கொடுக்கும். ஸோ பவர் வேல்யூ சொன்னோம் a ஸ்டார் ஸ்டார் b that is 7 ஸ்டார் ஸ்டார் 2 that is 7 ஸ்கொயர் 49. அதான் நமக்கு ஆன்சராக வந்திருக்கு. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் இங்கே. ஸோ லெட்ஸ் ஹேவ் an எக்ஸாம்பிள். assign a to 10 to a ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். அதுக்கு 10ங்கிற வேல்யூ நான் அசைன் பண்ணிட்டேன். just like that using an equal to operator. assign 5 to b. Okay. Now assign the sum of a and b to a. ஸோ ஏவும் பியும் சம் பண்ணி நான் ப்ரீவியஸில் பார்த்தோன்னா அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டையும் சம் பண்ணி அந்த ரிசல்ட்டை திருப்பி ஏலே சேவ் பண்ண போகிறோம். எப்படி? this is how it a plus equal to b அப்படின்னு என்ன ஆகும்னா எனக்கு ஏல 10 இருக்குது, பியில் 5 இருக்குது. இப்போ என்னாச்சு, இந்த ரெண்டும் ஆட் ஆகி திருப்பி ஏலேயே எனக்கு சேவ் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ 10 இருக்கும். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணும்போது இதோட அடிஷன் வேல்யூ எனக்கு வரும். ஸோ பிரிண்ட் ஏ நான் சொல்கிறேன். So the output expression is 15. Let us see. And obviously it is 15. எப்படி அப்படின்னா ஏங்கிற வேல்யூ 10, பிங்கிற வேல்யூ 5. ஸோ a plus b equal to அப்படின்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஆட் ஆகி ரிசல்ட்டை ஏலேயே சேவ் பண்ணுங்க நான் சொல்றேன். அவ்வளோ. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி பார்க்கலாம்? a equal to 2 நான் சென்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் b equal to 4 நான் கொடுத்துருக்கேன். Now equal to operator நம்ம செக் பண்ண போகிறோம். equal to operator to comparison. print a double equals b. ஸோ நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது எனக்கு என்னவா இருக்கும், ரெண்டு ஆன்சர் என்னவா எனக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நான் இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். அவ்வளோதான். அண்ட் அகைன் நாட் ஈக்குவல் டு பார்ப்போம். print a not equal to b and again greater than less than பார்த்துருவோம். ஓகே, நான் ரெண்டே வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு வேரியபிள் வச்சு நம்ம எல்லா ஆப்ரேட்டர்ஸுக்கும் பார்க்க போகிறோம். ஸோ லெஸ் தென் ஆப்ரேட்டர். ஸோ ஆப்வியஸாக நமக்கு இதுக்கு அவுட்புட் என்னவா வரும்னு தெரியும். ஸோ இட் வில் பி லைக் boolean values yes or no, this true and false தான் நமக்கு வரப்போகுது. அண்ட் ஃபைனலாக less than or equal to operator. Fine. Okay, a is 2 and b is 4. ஸோ ஃபர்ஸ்ட் உனக்கு a double equals b and செக் பண்ணுது இல்லை. ஸோ it should be false. and not equal to operator யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டில். ஸோ that will be true. ஸோ likewise it goes on. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் செக் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். a double equals b false. a not equals b true. a is greater than b false. a lesser than b true. a greater than or equals to b false. a lesser than or equal to b true. Okay. Again ஒரு வேரியபிள் a வச்சிருக்கேன், அடுத்த வேரியபிள் b. now print a greater than 2 and b greater than or equal to 6. இந்த ரெண்டும் இருந்தா எனக்கு அவுட்புட் என்னவா வரணும், ட்ரூவா வரணும். ஸோ அண்ட் யூஸ் பண்ணிக்க ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, ஸோ யூ கேன் சி தேர் a greater than b. ஸோ a வந்துட்டு 5 வந்துட்டு 6 விட கிரேட்டரா, சாரி 2 விட கிரேட்டரா, எஸ். அண்ட் b is greater than or equal to 6, greater than equal to சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்காட்டிக்கு எனக்கு என்னவா வருது, ரிசல்ட் ட்ரூன்னு வருது. ஓகே, இப்போ எனக்கு இங்கே let us say x1 ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் 50, y1 ஒரு வேரியபிள் அதுலேயும் 50 வச்சுருக்கேன், x2 ஒரு வேரியபிள் இட்ஸ் ஸ்ட்ரிங் வேரியபிள், y2 ஒரு வேரியபிள் அதுவும் ஸ்ட்ரிங் வேரியபிள். யூ கேன் சி x1 y1ல ரெண்டுலேயும் ஒரே வேல்யூ இருக்குது, x2 y2லையும் ஒரே வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ இப்போது நம்ம செக் பண்ணுவோம். another வேரியபிள் x3 y3. x3 y3 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது and 1 2 3 இருக்குது. லெட்ஸ் செக் தட். print x1 is not y1. ஸோ
இப்போ நான் இங்கே செக் பண்ணும்போது எனக்கு x1ஓட வேல்யூ என்னவா இருக்குது 50 இஸ் நாட் y1 ரெண்டு வேல்யூ சேவ் இது இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஓகே, அண்ட் சேம் திங் ஃபார் x2 y2, x3 இஸ் y3. செக் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் x1 is not y1. ஸோ ரெண்டு வேல்யூ ஒரே வேல்யூ தான். ஸோ இஸ் நாட் நான் கொடுக்குறேன், அதனால் நான் இதுதாங்க இட் இஸ் சேயிங் மீ லைக் ஃபால்ஸ். ஸோ செகண்ட் ஒன் x2 is y2 ரெண்டும் ஒரே தான். எஸ், ட்ரூ. அண்ட் தேர்ட் ஒன் x3 is y3. x3ல வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ இருக்கு, y3ல 3 வேல்யூ தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஃபால்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் x ஒரு வேல்யூ வச்சிருக்கேன், print h in x. So what happened here? xங்கிற hங்கிற வார்த்தை ஆர் மேபி த எழுத்து xங்கிற வேரியபிள் இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஓகே, அண்ட் அகைன் hello not in x. ஸோ இப்போ என்ன ஆச்சு, இந்த வார்த்தை இங்கே இருக்கா இல்லையா நான் செக் பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் டு செக் த ரிசல்ட். ஸோ ட்ரூ அண்ட் ட்ரூ. ஸோ ஒயிட் இஸ் ட்ரூ. ஹெச்ங்கிற வார்த்தை எழுத்து நான் கொடுத்துக்கிற லைக் ஸ்ட்ரிங்குள்ள இருக்கு இந்த வேரியபிள் எக்ஸ். ஸோ it returns me true. Second one, hello is not in x. helloங்கிறது நீங்க இருக்கலாம், அந்த வார்த்தை இங்க இருக்கு, பட் என்னது இட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஹெச் அங்க கேபிட்டல் ஹெச் இருக்கு, இங்க ஸ்மால் ஹெச் இருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே மேட்ச் ஆகல. மேட்ச் ஆகலைங்கிறத நம்ம சொல்றோம், நாட் இன் எக்ஸ் தான் சொல்றேன். ஸோ என்ன ஆச்சாங்க, இட் இஸ் நாட் இன் எக்ஸ்ன்னு சொல்லி வருது. ஸோ இட் இஸ் ட்ரூ அகைன். ஸோ மக்களே, இது வரைக்கும் இந்த வீடியோவில் பைத்தனோட print function, input function and various operators பற்றி பார்த்தோம். அடுத்த டுட்டோரியலில் பைத்தனை பற்றி இன்னும் எலாபரேட்டாக படிப்போம். நன்றி மக்களே.